சரி சரி, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஆதாரம் ஏதாவது ஐயா இருக்குங்கய்யா. ஐயா அத நம்பாதீங்க, அதுல இருக்கிறது எல்லாமே பொய். இருமா இருமா, அவசரப்படாத. உங்ககிட்ட கேட்கும் போது மட்டும் பதில் சொன்னா போதும். ஓகே, குறுக்கு பேசாத. ஆமா, உன் வக்கீல் யார் வந்திருக்காங்க? ஐயா அவர் வந்துகிட்டு இருக்காரு. எப்போ? இன்னைக்கு நான் தீர்ப்பு எழுதிட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து வாதாட போறாரா? ஐயா, என்னோட கிளையண்ட கூப்பிட உங்களோட அனுமதி வேணுங்க ஐயா. உங்க கிளைண்ட் ரஞ்சித் ரஞ்சித். ஏயா, இப்பதான் நான் கிளைண்ட் பேரே கேட்டு இருக்கேன், அதுக்குள்ள ரஞ்சித் ரஞ்சித்னு கத்துறேன். மற்ற நேரத்துல தூங்கிட்டு இருந்துட்டேன், இதை மட்டும் கரெக்டா கவனிச்சிட்டாங்களாக்கும். சரி கூப்பிடுங்க. ரஞ்சித் ரஞ்சித் ரஞ்சித். வணக்கம் ஐயா. ரஞ்சித், கொஞ்சம் கரெக்டா இவங்களை பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களை ஏமாத்திட்டு போனான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த மனைவி இவங்க தானா? ஆமாங்க ஐயா. இவளுக்கும் எனக்கும் மார்ச் 22ஆம் தேதி எங்க ஊர்ல கல்யாணம் நடந்துச்சுங்க ஐயா. கல்யாணம் ஆன 2வது நாளே எங்க வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவ தலைமறைவாயிட்டா ஐயா. இத்தனை நாளா இவளை தேடி நான் ஊரெல்லாம் அலைஞ்சேன். இப்பதாங்க ஐயா என்னால இவளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஐயா, இவளால என் வாழ்க்கையை நாசமாயிடுச்சுங்க ஐயா. எங்க குடும்பத்தால வெளியில தலை காட்ட முடியலங்க ஐயா. டேய், நான் உன் வாழ்க்கைய நாசம் பண்ணனா? பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ என் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கியா பாவி? நானும் ஏமாத்துக்காரன், நீதான் நிறைய பேரை ஏமாத்திருக்க. அது தெரியாமதா உன்கிட்ட நான் ஏமாந்து நிக்கிறேன். இனியும் என்ன மாதிரி ஒருத்தன் உன்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் இந்த கோர்ட்டுக்கே வந்துட்டேன். ஐயா, இவளை சும்மா விடாதீங்க ஐயா. இவளுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. இவளை மாதிரி பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்க அத்தனை பேருக்கும் உங்க தீர்ப்பு ஒரு பாடமா இருக்கணும். இனி என்ன மாதிரி இன்னொரு அப்பாவி பையன் சத்தியமா ஏமாந்துட கூடாதுங்க. ஐயா, பொண்ணுங்களை தெய்வமா கையெடுத்து கும்புற ஊர்ல இவெல்லாம் பெண் இனத்துக்கே ஒரு மானக்கெடுங்கய்யா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? வெயிட் வெயிட், என்ன சொன்ன? வித்யா, உருட்டி ராஸ்கல். ஐயா, நீங்களே பாருங்க ஐயா. ஹலோ ஹலோ. வித்யா, புடிங்க. சொல்லாம விட மாட்டேன்டா. ஐயா பாருங்க, போலீஸ் கூட்டு போங்க. ஏமா, விடுங்க, என்ன விடுங்க.
என்னம்மா இது இவ்வளவு ஆவேசப்படுற? விட்டா அந்த ஆளை கொலை பண்ணிருப்ப போலுக்கு. 10 ரூபாய் கீழே கடந்த கூட அதை எடுத்து எனக்குன்னு வச்சுக்காம யாரோடதுன்னு கேட்டு கொடுக்குற ஆளியா நானு? என்ன பார்த்து இவன் என்னென்ன சொல்றான்? அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுங்கய்யா. சரிம்மா, ஆனா நீ பண்ணது நீதிமன்ற அவமதிப்பு. அதுக்கெல்லாம் தண்டனை இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கு தர்மம் கிடைக்க மூத்தவங்க உருவாக்குனது தான் இந்த சட்டம் நீதிமன்றம்லாம். பல பேருக்கு இதுதான் கோவில். இங்க ஒரு அநியாயக்காரன் அராஜகமா பேசும்போது பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எப்படி பேசுறா பாருங்கய்யா. இந்த மாதிரி நல்லவளா நடிச்சதை நம்பிதான் ஐயா நான் இவகிட்ட ஏமாந்தேன். ஐயா, இதுக்கு நியாயம் கேட்டு வந்தா உங்க கண்ணு முன்னாடியே என்ன கொல்ல பாக்குறாயா? நீ சொல்ற பொய்க்காக எனக்கு தண்டனை கிடைச்சு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா உன்னை கொன்னுட்டு அந்த கேஸ்ல நான் ஜெயிலுக்கு போயிருவேண்டா. யுவர் ஆனர், குற்றவாளி தான் செஞ்ச தப்ப மறைக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். அதனால ஆதாரங்களை பார்த்து நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்த போட்டோ ஒண்ணு மட்டும்தான் ஆதாரமா இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? மேரேஜ் சர்டிபிகேட்டும் கல்யாண பத்திரிகையும் அந்த ஃபைல்லயே இருக்குங்கய்யா. இதுல இருக்கிற கைரேகை இந்த பொண்ணோட கைரேகை தானா? இல்லைங்கய்யா, நான் கைரேகை வைக்கல. அதை நம்பாதீங்க. ஐயா, அது அவளோட ரேகை தாங்க ஐயா. இவளை பிரியவே கூடாதுன்னு ஆசையா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ண. கடைசியில அந்த சர்டிபிகேட் இப்படி ஒரு இடத்துல யூஸ் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க ஐயா. அவன் நீலி கண்ணீர் வடிக்கிறான். அவன் சொல்றது எல்லாமே பொய்ங்கய்யா. இத பாருமா, இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? இல்லைங்கய்யா, அவன். இத பாருமா, ஏதோ பேசிட்டு வேண்டாம். கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த போட்டோல இருக்கிறது நீயா இல்லையா? ஆமாங்கய்யா, அதுல இருக்கிறது நான் தான். ஆனா அந்த போட்டோ உண்மை இல்ல. இதோ இதுல இருக்கிற கைரேகை உன்னோடதா இல்ல வேற யாருதாவதா? அது என்னோடது இல்லைங்கய்யா. நான் அந்த சர்டிபிகேட்ல கைரேகையே வைக்கல. அம்மா, போட்டோல ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணிடலாம். அதே போல கையெழுத்தும் கூட அதே மாதிரி வேற ஆளை வச்சும் போட்டுடலாம். ஆனா கைரேகை எப்பவும் மாறாதேம்மா. ஆமாங்கய்யா, அதை செக் பண்ணா கண்டிப்பா அவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சிரும். அதை செக் பண்ண சொல்லுங்கய்யா. கரெக்ட். மிஸ்டர் கணேசன் ஐயா. அந்த பொண்ணுகிட்ட ஒரு கைரேகை சாம்பிள் எடுத்துக்கோங்க. சரிங்கய்யா. அதையும் இந்த சர்டிபிகேட் இருக்கிற கைரேகை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. ஓகே? சரிங்கய்யா. ஐயா, போட்டோ எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருக்கிற கைரேகையும் இந்த பொண்ணோடது தான் ஐயா. இந்த பொண்ணு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்குதுங்கய்யா. அத நீங்க கண்டிப்பா அனுமதிக்க கூடாதுங்கய்யா. இத பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே பாலபாடம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். நான் இப்ப அந்த பொண்ணு பேசுனதை கேட்டு தீர்ப்பு எழுத போறது கிடையாது. அவங்க கால அவகாசம் கேட்கறாங்க, அதை கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவகாசம் தரணும். ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் சொல்றது போய் யார் சொல்றது உண்மைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கய்யா. ரஞ்சித், கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியலன்னா உங்க லாயர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
ஐயா நான் சொல்றதாயா உண்மை. இல்லைங்கய்யா, நான் சொல்றதுதான் உண்மை. ஓகே ஓகே, இத பாருங்க, உண்மைங்கிறது வித மாதிரி. அத பூமிக்கடியில எவ்வளவு ஆழமா புதைச்சி வச்சிருந்தாலும் தண்ணி விடணுங்கிற அவசியமே இல்லை. நிலம் ஈரமா இருந்தாலே அது முட்டி மோதி முளைச்சு வந்துடும். நீங்க 2 பேர்ல யார் உண்மைங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சிடும். இந்த வழக்கை மதியத்துக்கு ஒத்தி வைக்க. என்னையா இது? சர்டிபிகேட்டை பார்த்துட்டு சரியா இருக்குன்னு தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா இப்படி அதை கிராஸ் செக் பண்ண சொல்லிட்டாரு. அதான் மேடம் எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலன்னா அவ்வளவுதான். பட் வித்யாவுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இந்த கோர்ட்டுக்கு வந்தோமோ அதை விட பெரிய தண்டனையே இவருக்கு கிடைச்சிடும். சார் அப்படிதான் சொல்லுறீங்க சார். நானே கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்போதான் வெளியில் வந்திருக்கேன். ஏன் சார், அந்த ரிப்போர்ட் கொடுக்குற ஆள்கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ண முடியுமா? ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரிலாம் பேசுறது தெரிஞ்சாலே சுத்தியல் எடுத்து மண்டையிலேயே என்ன போட்டு. சார்? இப்ப பாரு, தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் ஆமா, வரப்போகுது. மேடம். அப்புறம் என்ன, அந்த வித்யா ஜெயிலுக்கு போயிடுவா. ஜெயில இருந்து திரும்பி வந்தாலும் வேதா அவளை ஏத்துக்க மாட்டா. ஒரு அனாதையா தெரு தெருவா பைத்தியம் புடிச்சு சுத்த போறா. அந்த வேதா குடும்பத்துக்காக பாவம் அவ வாழ்க்கையே நாசமா போக போகுது. ரொம்ப கற்பனை பண்ணிக்க வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் வித்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னமோ நீ அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் மாதிரியே ஃபீல் பண்ற. நீ தலை கீழ நின்னாலும் உன்னால அவளை காப்பாத்த முடியாது. பார்க்கலாமா? அதான் உள்ள பார்த்தனே, நீங்க வச்ச லாயர் கோர்ட்டுக்கே வரல. இந்த லட்சணத்துல நீ எப்படிப்பா அவளை காப்பாத்த போற? இந்த லாயர் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை லாயரை கூட்டிட்டு வந்தாலும் என்ன மீறி எவனுமே இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டான். அதையும் தான் பாப்போம். என்ன அவமானப்படுத்தின அந்த வித்யாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். அதே மாதிரி தான் வித்யாவை காப்பாத்த நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். பார்க்கலாம், இந்த கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யாரு ஜெயிலுக்கு போக போறான்னு. பாப்போம். இப்ப எங்க பக்கம் தான் சாதகமா வரப்போகுது. இந்த ராஸ்கல் திரும்பவும் ஜெயிலுக்கு தான் போக போறான். போட வித்யா, நீ உனக்கு கவலைப்படாத. சர்டிபிகேட் கூட அவன் பொய்யா ஏற்பாடு பண்ணிருப்பான். ஆனா உன்னோட கைரேகை அவனுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. நீ இப்ப தைரியமா இரு வித்யா. நீதிபதி வந்த உடனே இந்த கேஸ் முடிஞ்சிடும். உன்னை ஏமாத்த ட்ரை பண்ண குற்றத்துக்கு அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். ஆமாத்தா, ஜட்ஜ பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுறாரு. அவர் நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவாரு. நீ தைரியமா இருக்கா. நம்ம கும்புற குலசாமி உன்னை கைவிடாத. அதான் இந்த மாதிரி ஒரு புண்ணியவா நமக்கு ஜட்ஜா வந்திருக்காரு. நீ பயப்படாத. உட்காருங்க. கணேசன் ஐயா, கைரேகை ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. கொடுங்க.
வித்யா வித்யா ரஞ்சித் போம்மா. ரஞ்சித் ரஞ்சித் ரஞ்சித், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ சொல்ற. ஆனா அப்படி ஒரு கல்யாணமே நடக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கையெழுத்து போட்டோ இதுல எப்படி வேணாலும் ஏமாத்து வேலை பண்ணிடலாம். ஆனா கைரேகையில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உலகத்துல எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அவங்களோட கைரேகை கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் விஞ்ஞான உண்மை. இப்போ இந்த சர்டிபிகேட்ல இருக்கிற கைரேகையும் உங்ககிட்ட எடுத்துட்டு போன கைரேகையும் ஒண்ணுதான்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்குமா? அதனால உனக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் ஆனது உண்மைன்னு தான் இந்த கோர்ட் ஏத்துக்க வேண்டியிருக்கு. நான் அதுல கைரேகை வைக்கவே இல்ல. இவன் ஏதோ ஃப்ராடு பண்ணிருக்கான். அம்மா, இப்போ உங்ககிட்ட சாம்பிளுக்கு எடுத்துட்டு போன கைரேகையும் இந்த சர்டிபிகேட்ல இருக்கிற கைரேகையும் 100% ஒத்து போகுதுமா? ஐயா, நான் அந்த கைரேகையை வைக்கலங்கய்யா. மறுபடியும் செக் பண்ண சொல்லுங்க ஐயா. ஐயா, தப்பு செஞ்சவங்க யாருங்கய்யா குற்றத்தை ஒத்துக்கிறாங்க? இந்த பொண்ணு ஃப்ராடுங்கய்யா. இந்த ரஞ்சித் மாதிரி இன்னும் இவ எத்தனை பேரை ஏமாத்திருக்காளோ? இல்லைங்கய்யா, நான் யாரையும் ஏமாத்தல. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்கய்யா. நான்லாம் பிறக்கும் போதே கிரிமினல். ஏன்கிட்டேவா? அந்த கொரியர் கம்பெனி ரிசிப்டில் இருந்ததான் உன் கைரேகையை காப்பி பண்ணி இதில் அப்ளை பண்ண. நீ தப்பிக்கவே முடியாது. வேறா தாத்தா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே உண்மையை சொல்லிடுறேன். தாத்தா அவசரப்படாதீங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஜட்ஜ் இன்னும் தீர்ப்பு சொல்லல. கொஞ்சம் பொறுமையா இருங்க தாத்தா. இத பாரு, என் பேத்திய ஃப்ராடு கிராடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நான் விட மாட்டேன். சார், வேண்டாம். ஐயா, உட்காருங்க சார். தாத்தா, இருங்க போய் இருங்க. தாத்தா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்போம். இந்த பையன் சொல்றது எல்லாமே பொய்யா? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க யாருங்க? ஐயா, நான் வித்யாவுக்கு தாத்தா மாதிரிங்கய்யா. இவன் பொய் சொல்றாயா? அப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லை. இல்லீங்க, கல்யாணம் நடந்ததுக்கு எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கே. இல்லங்கய்யா, நான் என்ன சொல்ல வரேன்? தாத்தா ப்ளீஸ் தாத்தா, வேண்டாம். என்னம்மா? ஏங்க பெரியவரே, ஏதோ உண்மையை சொல்ல வர்றேன்னு சொன்னீங்க, மௌனமா நின்றுருக்கீங்க. என்ன உண்மைன்னு சொல்லுங்க. ஐயா, வித்யா நல்ல பொண்ணுயா. யாருக்கும் கெடுதல் நினைக்காது, யாரையும் ஏமாத்தாது. இவங்கெல்லாம் சேர்ந்து அது மேல பழி சொல்றாங்க ஐயா. ஐயா பெரியவரே, இத சொல்றதுக்கு தான் முன்னாடி வந்தீங்களா? ஐயா, இந்த பொண்ணு தனக்கு சாதகமா பேச ஆள் செட்டப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க ஐயா. ஆனா இவங்களுக்கு அழுது நடிக்க தெரியுமே தவிர
இவங்க யாருக்கிட்டயுமே கல்யாணம் நடக்கலங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைங்க ஐயா. தாத்தா வாங்க. அதனால இந்த பொண்ணுக்கான தண்டனைய உடனே வழங்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஐயா. ஐயா, இந்த காலத்துல பணமும் சாமர்த்தியமும் இருந்தா பொய்ய உண்மையாவும் உண்மைய பொய்யாவும் மாத்த முடியுங்கிறதுக்கு இந்த கேஸே ஒரு சாட்சி. இவன் இன்னும் 100 எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டினாலும் எங்களுக்கு கல்யாணம் நடக்கலங்கிறது தான் உண்மை. நீங்க இதுவரை எந்த நிரபராதிக்கும் தண்டனை கொடுத்தது இல்லைன்னு சொன்னாங்க. இது உங்களோட கடைசி கேஸ்ன்னு வெளியில பேசிக்கிட்டாங்க. அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பு கொடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க ஐயா.